போடுங்கம்மா. யாருக்கு ரெக்கார்டிங்? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கேள்வி, அந்த கேள்விகளை இப்போ நாம நமக்குள்ளாகவே கேட்டு பதிலை பெற்றுக்கொள்வோம். முதல் கேள்வி, வேதாத்திரியம் என்பது விஞ்ஞானமா தத்துவமா? விஞ்ஞானம் கலந்த தத்துவம். தத்துவம். விஞ்ஞானம் கலந்த தத்துவம். தத்துவத்தோடு கூடிய விஞ்ஞானம். விஞ்ஞானத்தோடு கூடிய தத்துவம். எல்லாரும் இதுதான் மாத்தி மாத்தி சொல்ல போறோம். சரி, அடுத்தது, வேதாத்திரியம் என்பது நம்பிக்கையா உண்மையா? உண்மை. உண்மை. உண்மையே. தத்துவத்தின் முடிந்த முடிவு ஐயா. தத்துவத்தின் முடிந்த முடிவு அதுதாங்க ஐயா. அதுதான் தத்துவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அது எல்லாமே ப்ரூஃப் இல்லையா? சரிங்க ஐயா. அப்ப அது நம்பிக்கை தானே. தத்து என்பது உண்மைன்னு சொல்றோம் இல்லையா? தத்து 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 அதனாலதான் கேக்குறேன் நானு. அதான் உண்மையேன்னு சொன்னேன். வேதாத்திரியம் என்பது மகரிஷி சொன்ன, அதனால் நாம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்பிக்கையா, இல்லை மகரிஷி கண்டுபிடித்த உண்மையை நாம் எல்லோரும் உண்மையாகவே உணர்ந்து கொண்டோமா? உண்மைதான். உண்மையை உணர்ந்து கொண்டோம். இன்னொருத்தர் கேக்குறாங்க உங்களை, உண்மை என்ன காட்டுங்க அப்படின்றாங்க. அது உண்மை, அது காட்ட முடியாது, உணரத்தான் முடியும். அப்ப அது தத்துவம் தான். அது எப்படிங்களா? அவங்க அனுபவம் மட்டும் தானே அது. ஆமா, நீங்களும் அனுபவம் அடையணும். அடையிறதுக்கு நீங்க பாருங்க, முயற்சி பண்ணுங்க. விஞ்ஞானம் என்பது நிரூபத்தி காட்டுது இல்லையா? அதனால அது உண்மையில அதுதான்மா, அதுதான். அதனாலதான் கேக்குறேன், விஞ்ஞானம் என்பது எல்லோருக்கும் காட்ட முடியும். ஆமா இல்லையா? ஆமாங்க. வேதாத்திரியம் லெவலுக்கு தானே காட்ட முடியும். வேதாத்திரியம் உணரதாங்க முடியும். வேதாத்திரியம் தத்துவமா உண்மையா? உண்மையான உணர்ந்தால் உண்மை, உணராவிட்டால் தத்துவம். இப்ப அடுத்தவங்களுக்கு அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதா? அப்போ பண்ண முடியுங்க. ஆனா அதையுமே அவங்கதான் இங்க உணரணும். நாம எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்கவுங்க உணர்ந்தால்தான் அதை ஒத்துக்குவாங்க. மகரிஷி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ஆழமான கடல், அந்த கடலுக்குள்ள போய் முத்து எடுக்கிறவங்க ஆழ்ந்து மூச்சடக்கி முத்து எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். தன்னோட உயிரையே கிட்டத்தட்ட அவங்க இது பண்ணி எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க மகரிஷி. அந்த மாதிரி முத்து எடுத்துக்கிட்டு வந்துட்டா அந்த முத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கலாமே தவிர எல்லாரும் ஆழ்ந்து போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒருத்தர் கிணறு வெட்டுறாரு. அந்த கிணறு வெட்டுறது ஒருத்தரா இருக்கலாம், ஆனா அதுல தண்ணி குடிக்கிறது எல்லாருமா இருக்கலாம். இது உண்மைன்னு சொல்றோம்ல. அப்படின்னா மகரிஷி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஆழ்ந்து என்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணம் பண்ணி கண்டுபிடித்த உண்மைகளை, தத்துவம் அல்ல, உண்மைகளை உங்களிடம் கொடுத்து விட்டேன், இதை உலகுக்கு பரப்புங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சொல்றாரு பாருங்க, நீங்களும் அதே அளவு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே ஒத்திக்கிட்டு போனீங்கன்னா போதுங்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? மத்தவங்களுக்கு இதை எல்லாமே புரிய வைக்கணும், விளங்க வைக்கணும்னா அது தத்துவமா வச்சுட்டு இருக்கலாமா, விஞ்ஞானமா எல்லாருக்கும் கொண்டு போலாமா? முடிஞ்ச வரைக்கும் விஞ்ஞானமா கொண்டு போலாம் இல்லையா? இல்ல, தத்துவமா என்னைக்கு இருக்குதோ அப்ப என்ன தத்துவம் மட்டும் இருந்தா அது என்ன ஆகும்னா அவங்கவுங்க உணர்ந்தது தானே, அப்ப அதுல வித்தியாசம் வரும் தானே. விஞ்ஞானம்னா எல்லாருமே ஒத்துக்குவாங்க. அது அதனாலதான் வேதாத்திரியம் என்பது விஞ்ஞானம்.
ஓகே. அது மதம் அல்ல, சமயம். மதம்னா ஓகே. என்னன்னா, நீங்க என்ன மதிப்பு போடுறீங்களோ அந்த மதிப்புக்கு பேர் மதம். ம். அப்போ என்னோடதான் உயர்ந்தது அப்படின்னு நீங்க வந்து அந்த ஒரு மதிப்பு கொடுக்கறப்போ மத்ததெல்லாம் தாழ்ந்ததுன்றீங்க. அதான் உயர்வு தாழ்வு மனப்பான்மையில மதம்னு வந்தது. ஆமா. மதத்தை உணர்ந்தவர்கள் எல்லாமே இறை உணர்வை உணர்ந்தவர்கள்லாம் அந்தந்த காலத்துல, அந்தந்த சந்தர்ப்பத்துல, அந்தந்த சூழ்நிலையில அவரவர்கள் இருந்த வாழ்நிலையில எதை சொல்ல முடியுமோ அது சொன்னாங்க. ம். சரிங்களா? ஆமாங்கய்யா. அப்போ அது எல்லாமே தத்துவமா தான் இருந்தது. ம். இல்லைங்களா? ம். ஆனால் எந்த மதம் சிறந்த மதம், எந்த மதம் நல்ல மதம், எந்த மதம் சம்மதம், எந்த மதம் என் மதம் அப்படின்னு எல்லாம் நீங்க எடுத்து பேசிட்டே இருந்தீங்கன்னா ம். அளவே இல்லை. நிச்சயமா. ஏன்னா இந்த உலகத்துல எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அதை விட மதங்கள் ஜாஸ்தியா இருக்கு. ம். ஏன்னா கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், கருத்தே கடவுளாய் காண்பாய் ம். அப்படின்னா அவங்க கருத்து தான் அவர்களுடைய மதம். ம். இல்லையா? ஆமாங்க. உங்களுடைய மனம் எதை சம்மதம்னு சொல்லுதோ, ஏற்றுக்கொண்டதோ அந்த ம். கருத்தை தான் நீங்க என்ன பண்றீங்க, கடவுளா நினைக்கிறீங்க. ம். அப்ப யோசிச்சு பாருங்களேன், எத்தனை மதங்கள் இருந்தாலும் ஒன்றுபடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா உலகம் முழுவதும் சமமா, ஈக்குவலிசமா, மறுக்க முடியாத உண்மை, மறக்க கூடாத உண்மைன்னு அப்படி ஒரு உண்மை இருந்ததுன்னு வச்சுங்க, விஞ்ஞானம் மாதிரி, ம். அதுல ரெண்டு இருக்க முடியாது. பொய்யில எத்தனை வேணா இருக்கலாம், உண்மையில ரெண்டு இருக்க முடியுமா? ம். அதனாலதான் உண்மை ஒன்றுபட்டது, பொய் இரண்டுபட்டது. இல்ல, உண்மை ஒன்றை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது இல்லையா? ஆமா. அதுதான் சமயம். ம். அப்ப வேதாத்திரம் என்பது விஞ்ஞானம். விஞ்ஞான சமயம், அறிவின் இயல் சமயம், இயற்கையின் சமயம், மனித குலத்தின் சமயம், அறத்தின் சமயம். சரி, அறிவை சொல்லியாச்சு, இறை உணர்வை சொல்லியாச்சு, அது வந்து ஆளுக்கு மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ அதுல ஒன்றுபடணும் அப்படின்னா இறை உணர்வுல ஒரே மாதிரி ஒரு உண்மை தெரியணும். ஒன்று. சரி, அறம் சொல்றோம் இல்லையா? அறத்துல எத்தனை விதமான அறம் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு நாட்டிலையும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கவுங்க எடுத்துக்கிட்டதான அறம். ஆமா. அப்ப எந்த அறம் நல்ல அறம்? எது சரி? ஒரு ஊர்ல சரியா இருக்கிறது இன்னொரு ஊர்ல சரியா இருக்காது, ஒரு வேளையில சரியா இருக்கிறது இன்னொரு வேளையில சரியா இருக்காது. ஆனா மகரிஷி அறத்தையும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா, எப்படின்னா இயற்கைய வந்து இறைவனாக்கி, இயற்கை எல்லாருக்கும் பொதுதானே, விஞ்ஞானமாவது செயற்கை, இயற்கை எல்லாருக்கும் பொதுவாக்கி, இயற்கையை இறைவனாக்கி, இறை தன்மையாக்கி, பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் பூமியையும் எல்லாத்தையும் கொடுத்து, அதை கப்பால் இருக்கக்கூடிய சுத்த வெளியையும் கொடுத்து, அது தெய்வம்னு சொல்லி எல்லாவற்றிலும் எல்லாவற்றுக்குள்ளாகவும் அதை காட்டி, இல்லையா? அப்ப வந்து இயற்கை வந்து யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு, உங்களையும் நீங்களே நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா உங்களை நீங்க இல்லைன்னு? சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி இறை உணர்வை சமமாக்கினார். அதான் சமயம். அந்த இறை உணர்வு எதுக்குன்னு கேட்டா அதை கொண்டு அற உணர்வு கொடுக்கிறார். யாருக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுபவருக்கு போக்குவேன், துன்பத்தை போக்குவேன். அப்படின்னா துன்பம் என்பது இறைநிலையிலிருந்து இயற்கையிலிருந்து மாறி நடப்பது, அது அறம் அல்ல. அப்ப துன்பம் தராமல் வாழ்வதும் துன்பத்தை போக்கி வாழ்வதும் தான் அறம். அதனாலதான் ஒழுக்கம் கடமை ஈகன்னு கொடுத்தாங்க. அப்ப அறத்தையும் பார்த்துட்டீங்கன்னா புது டெஃபனிஷன். அப்ப இறை உணர்வும் அறநெறியும் தான் எல்லா மதங்களுடைய சாரம். அப்படின்னா வேதாத்திரியம் எல்லா மதங்களுக்கும்
சாரமான ஒரு விஷயம். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மதங்களுடைய சாரமா இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய மதங்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம்தான், மாறாத உண்மை. இயற்கை நீங்க எல்லாருக்கும் விளக்கலாம் தானே, எல்லாருக்கும் காட்ட முடியும் தானே, எல்லாருக்கும் சொல்ல முடியும் தானே. அப்ப அது உண்மைதானே? இயற்கை ரகசியங்கள் உண்மைதானே. விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கிறதுல வேணா வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனா இயற்கை ஒன்று தானே. இதை ஒன்னொன்னும் ஆராய்ச்சி பண்ணி இயற்கை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கிறாங்க. டிஸ்கவரிங், இன்வென்ஷன் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப இயற்கையை இறைவனாக்கி இந்த இயற்கை நியதியை நாம் பின்பற்றினோமானால் அதுதான் அறம், இல்லைங்களா? அப்ப வேதாத்திரம் என்பது விஞ்ஞானமா இல்லையா? கேள்வி கேட்டா அப்புறம் பதில் சொல்லலைன்னா நான் என்ன பண்றது? விஞ்ஞானம் கலந்த உண்மை, விஞ்ஞானத்தோட கூடிய உண்மை. நீங்க ஒருத்தர் மட்டும் சொல்றீங்கம்மா, ஒவ்வொருத்தரும் பண்ண கேட்கணும். முடியாது. நீங்க யாரும் சொல்ல மாட்டேங்க. முதல்லயே சொன்னோம், விஞ்ஞானம் கலந்த உண்மைன்னு சொன்னாங்களே, முதல்லயே சொன்னமே. விஞ்ஞானம் கலந்த உண்மை, உண்மை. விஞ்ஞானம் கலந்த தத்துவம் சொல்லிட்டு இருந்தோம். விஞ்ஞானம் கலந்த மெய்ஞானம். ஆமா ஆமா, தத்துவம் அல்ல, அது உண்மை. விஞ்ஞானம் கலந்த மெய்ஞானம். அடுத்தது ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அதுக்குதான் உண்மைன்னு சொல்லி சொன்னேன். அடுத்த கொஸ்டின் என்னங்கய்யா கேட்டீங்க? அது உண்மையா இல்ல நம்பிக்கையான்னு கேட்டேன். அதுக்கு உண்மைன்னு சொல்லி சொன்னோம். சரி, அப்போ நமக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ ஒரு கேள்வி, சுத்த வழிக்கு எல்லை இருக்கா இல்லையா? இல்ல. எப்படி தெரியும்? இல்லை. தத்துவத்தை படிச்சதுனால, அந்த உண்மையை உணர்ந்ததுனால சொல்றோம். இல்ல, நீங்க இயற்கைக்கு சொல்றீங்கல்ல, எல்லாமே கரெக்டா சொல்லிட்டே வரீங்க தானே. உண்மைன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இயற்கை. சுத்த வழி அப்படின்னா அதுக்கு எல்லை இருக்கா இல்லையா? இருக்குன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க, அது காரணத்தை சொல்லுங்க. எல்லை இல்லை ஐயா. வாழ்க வளமுடன். நான் சொல்லட்டுமாங்கய்யா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா என்ன கேக்குறீங்க? சுத்தவெளினா அதுக்கு என்ன இல்லையா? எல்லை இருக்கா இல்லையா? எல்லை இல்லையா? எல்லை இல்லை, அறிவும் இல்லையா அதுக்கு? இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஐயா நான் சொல்லட்டுமாங்கய்யா? உண்மையா? அதாவது சுத்த வெளிக்கு எல்லை கிடையாது. அதோட சுத்த வெளி ஒண்ணுக்கு மட்டும்தான் எல்லை கிடையாது, மத்த எல்லாத்தையும் எல்லைப்படுத்திதான் ஆகணும். சுத்த வெளிக்கு மாத்திரம் எல்லை கிடையாது, ஏன்னா அதை தாங்கும் பொருள்னு ஒண்ணு கிடையாது. சுத்த வெளிக்கு எல்லை இருக்கிறதா அது தாங்கும் பொருள். இது குருவையை பொறுத்த சரியான விளக்கம் முன்னாடி, அதைதான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். தாங்கும் பொருள்ங்கிற எதுவுமே இல்லாத ஒரு அனாதி எல்லை இல்லாததான் இருக்க முடியும் இல்லையா? எல்லை இருந்தா அது தங்குற பொருள்னு ஒண்ணு இருக்குமே, அது தாங்குற பொருள்னு ஒண்ணு இருக்குமே. அடுத்த கேள்வி, சுத்த வெளி அரூபமா உருவமா? அரூபம். அரூபத்துக்கு எப்படி எல்லை இருக்க முடியும்? இல்ல, அப்ப அத நம்ம உணர்ந்து அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நம்பிக்கையா வேண்டியது இல்ல, உண்மையா தெரிஞ்சுக்கும் இல்லைங்களா? அப்ப நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சீங்க, அது யாரும் சொல்லி நீங்க நம்பல, உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ சொல்லால் மட்டும் நம்பாதே, சிந்தித்தே தெளிவாய். சிந்தித்தே தெளிவாய். ஜெயபாலையா வாழ்க வளமுடன் ஐயா. எல்லையில்லா ஒன்றுக்கு எப்படிங்க ஐயா உருவம் கொடுக்க முடியும்? எல்லையில்லா ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் தான் கேக்குறாங்க. இப்போ நீங்க சொல்லிட்டீங்கல்ல ஐயா, தாங்கும் சக்தி ஒன்று இல்லை, அதுவே அனைத்தையும் தாங்கும் சக்தியாக இல்லம்மா. இப்போ ஒரு சுத்த வெளிக்கு ஒரு எல்லை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் விளக்குறேன், அது சரியா இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நான் மாத்திக்கிறேன். ஒரு எல்லை இருக்குன்னு வச்சுக்கீங்க,
சரிங்களா? அந்த எல்லையை தாண்டி வேற ஒண்ணு இருக்கும் தானே? இல்ல. இல்லம்மா, எல்லை எந்த ஒரு இருந்ததுன்னா கட்டாயம் பொருளுக்குமே வேற ஒரு ஒண்ணு எல்லை இருக்கும் இருக்குன்னு இல்லையா? வச்சுங்க, அந்த எல்லையை தாண்டி இன்னொன்னு இருக்கும் தானே? ஒரு நிச்சயமா. ஆமா, உருவம்னு எல்லை இருந்தா உள்ள பொருளுக்கு ஒரு தாண்டி ஒண்ணு இருக்கும். ஆமாங்க ஐயா. இருக்கும் தானே? அப்ப ம். சுத்தவெளிக்கு எல்லை இருந்ததுன்னா தாண்டி இன்னொன்னு இருக்குதானே? அப்படி இருக்க முடியுமா? இல்லையே. அப்படின்னா தாண்டறதுக்கு எல்லையே இல்லைன்னா அதுதானே முதற் பொருள், அதுதானே முழு பொருள். ஆமா, அப்ப அதுக்கு எப்படி உருவம் இருக்க முடியும்? அருவமாகத்தானே இருக்கும். அதத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இவ்வளவு நேரம். அது அரூபம். அப்ப சுத்தவெளி அரூபம், அது ஆதி, அதுக்கு எல்லை இல்லை அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாம் இல்லையா? இல்ல, நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. இல்ல சாமிஜியே டிக்ளேர் பண்ணிட்டாங்களே, எல்லையில்லா மெய்ப்பொருளை அதுதான்மா, உணர்வதற்கு. அதத்தான் நான் சொல்ல வரேன் நானு. சுவாமிஜி சொன்னதுனால நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா, இல்லை இப்படி கேள்வி கேட்டு புரிஞ்சுகிட்டு அத சொல்றீங்களான்னு கேக்குறேன். புரிஞ்சுகிட்டதா சொல்றேங்க. கேட்கல. ஆனா சாமிஜி சொல்றத அப்படி கற்பனையா பார்த்து ஆமா அப்படின்னு நினைச்சு நம்புறோம். அதத்தான் கேட்டேன் நானு. கேள்வி உண்மைன்னா நீங்க எப்பவும் மாற மாட்டீங்க, எங்கேயும் மாற மாட்டாங்க, யார் சொன்னாலும் மாற மாட்டீங்க. நம்பிக்கைன்னா இன்னொன்னு சொன்னாங்கன்னா மாறுவீங்க. நாங்களாம் யார் சொன்னாலும் மாற மாட்டாங்கய்யா, உணர்ந்துட்டோம். முதல்ல சுவாமிஜி சொல்லி உணர்ந்தோம். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, மகரிஷி சொன்னதெல்லாம் உண்மை. அந்த உண்மைய எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம்னு சொல்றேன் நான், அவ்வளவுதான். முதல்ல மகரிஷி சொன்னதை நம்பணும். அது மகரிஷி சொன்னதெல்லாம் வெறும் நம்பிக்கை கிடையாது, மத்தவங்க சொன்ன மாதிரி. அது முழுக்க 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 மாறாத சத்தியம் அப்படிங்கறத நம்மளுடைய ஆராய்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிறோம், உறுதிப்படுத்திக்கிறோம். இல்லைங்களா? நான் அதான் சொல்ல வந்தேன். சிந்தித்தே தெளிவாய் சாமிஜி உள்ள வந்த உடனே சொல்றாங்களே. அப்ப சுயமான சிந்தித்து இப்போ நமக்கு ஒரு தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், யார் சொன்னாலும் அதை வந்து நம்ம மாற மாட்டோம். சரியா? சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்ன்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தைகள் சொன்னாங்கம்மா? எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. சரி, சொல்லால் மட்டும் நம்பாதே. அப்போ எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அது எங்கும் உள்ளது அப்படின்னா நமக்குள்ள இருக்குமா இருக்காதா? இருக்கு. என்னவா இருக்கு? அறிவாக இருக்கு ஐயா. எப்படி தெரியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. எதுவுமே சுத்த வெளியை தவிர வேற எதுவுமே இல்லை, இறைநிலை தவிர எதுவுமே இல்லை. ஏன்னா இருக்கிறது அது ஒண்ணு மட்டும்தான் ஒத்துட்டாச்சா முதல்ல? இறைநிலை சுத்தவெளி அப்படின்னு. அது ஏன் சுத்தவெளின்னு சொல்றோம் சொல்லுங்க பாக்கலாம். எப்படி தெரியும்? வேதாத்திரியம் என்பது விஞ்ஞானம். விஞ்ஞானத்துக்கு எல்லா கேள்விகளும் உண்டு. இப்படி சின்ன சின்ன கேள்விகளா நம்ம வந்து நிறைய தயார் பண்ணோம்னா வேதாத்திரியத்தை நம்ம விஞ்ஞானம்னு எல்லாருக்குமே சுலபமா காட்டிட முடியும். இந்த வேலையைத்தான் வந்து நம்ம ஜெயபாலையா கிட்ட கேட்டு இருக்கிறேன் நான். சின்ன சின்ன கேள்விகளா நம்ம கேட்டோமானால் அந்த கேள்விக்கு பதிலாக வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பதில் சொல்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு. அண்ணா வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க சார். ஒரே ஒரு நிமிஷம். கண்ணை மூடி முழிச்சு பார்த்தா ஒன்னு பொருள் இன்னொன்னு ஸ்பேஸ், ரெண்டை தவிர வேற எதுவும் தெரியாது. கரெக்டுங்களா? சரி. ஒண்ணு கண்ணை மூடி முழிச்சீங்கன்னா ஒண்ணு பொருள் தெரியும், இல்லைன்னா ஸ்பேஸ் தெரியும். ரெண்டுல தான் கடவுளா இருக்கணுமே தவிர வேற ஒண்ணும் புதுசா இருக்காது. பொருள் எல்லையற்றதா, ஸ்பேஸ் எல்லையற்றதா? ஸ்பேஸ் எல்லை உடையதுன்னா அது முடியும் இடம் எங்கே? பொருள் எல்லை அற்றதுன்னா அந்த பொருள் எங்க போய் முடியுது? எந்த பொருள் எல்லையற்றதா இருக்குது?
சும்மா சிம்பிளா சொன்னா டக்குன்னு புரிஞ்சுக்க முடியுமா முடியாதுங்க சார்? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. அதுக்கு தான் நீங்க வேணுங்கிறது. போச்சுடா. இப்படித்தான் எல்லாருக்கும் எளிமையா புரிய வைக்கணும்னு சொல்ல வரேன் நான். வேற ஒண்ணும் இல்ல. ஆமாங்க சார். இது அது கொஞ்சம் கிராம மக்களுக்கு கொண்டு போய் சயின்டிஃபிக்கா குடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா ஈஸியா பரவுங்க. ம், ம், ம். பேசுங்க சார். நான் இந்த ஒரு 100 குரூப்ப அழிச்சிட்டு வர்றேன். அடுத்தது அந்த இறைநிலையில் என்னெல்லாம் இருக்கு ஸ்பேஸ்ல? என்ன தன்மைகள்லாம் இருக்க முடியும் அதுல? வற்றறுப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். காலம். இது எல்லாமே சொன்னது தானே? ஆமா. ஆமா. நிரூபணம். இயல்பு எடுக்க குறையாதது அல்லது குறையாதது. அதனால அது வற்றா இருக்கு. பரிணாமமும் இருக்குதானங்கய்யா? சொல்லுங்கம்மா. இயல்பூக்கம் பரிணாமம். இது எல்லாம் கரெக்ட். அது சுத்த வெளியில என்னெல்லாம் இருக்குதுன்னு தான் கேக்குறேன் நான். மகரி சொன்ன பாட்டை நீங்க சொல்றீங்க இல்லையா? எல்லாமே இருக்கு. குமிரிட்டா எல்லாமே இருக்கு. எல்லாம் வல்லது தானங்கய்யா. சிம்பிளா ஒண்ணு சொல்லட்டுங்களா? சிம்பிளா ஒண்ணு சொல்லட்டுமா? சிம்பிளா ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்கய்யா. சுத்தவெளி மட்டும்தான் இருக்கு. எது தோன்றினாலும் அதுக்குள்ளாரதான் தோன்றி ஆகணும். அப்ப எல்லாமே எதுக்குள்ளார இருக்கு இருந்தாகணும்? அதுக்குள்ளாரதான் இருந்தாகணும் இல்லையா? ஆமா. ஆமா ஆமா ஆமா. அப்ப எல்லாமே அதுக்குள்ளாரதான் இருக்கு. ஆனா அது சுத்தவெளின்னு எப்படி சொல்றீங்க நீங்க? இப்போ என்னவா இருக்கு? அடக்கமா. என்னெல்லாம் இருந்திருக்க முடியும்? அதனுடைய தன்மைகள் என்னவா இருந்திருக்க முடியும்? ஐயா, வற்றா இருப்பு அள்ள அள்ள குறையாது. ஒரு இடத்துல எடுத்து போட்டோம்னாலும் அந்த இடம் அப்படியே தான் இருக்கும். இல்லைங்கம்மா, அதுல என்னெல்லாம் தன்மைகள் இருக்கு, என்னெல்லாம் இருந்திருக்க முடியும்? ஏன்னா விஞ்ஞானம் அப்படிங்கிறது காரியத்தை கொண்டு காரணத்தை ஆராயும், விளைவை கொண்டு செயலை ஆராயும். ஐயா, முக்கியமான தன்மை வந்து மன அமைதியை கொடுக்குது ஐயா. அது 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 உணர்வா இருக்கிறது. உண்மையான உணர்வா கொடுக்கறதா அது. அன்பும் கருணையும். சரி, அப்புறம் இயற்கைன்னு சொல்லிட்டேன். இயற்கையில என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அணு முதல் அண்டம் வரைக்கும் எல்லாமே இருக்கு. பிரபஞ்சம் மனிதன் வரை, பிரபஞ்சம் தொடங்கி மனிதன் வரை அத்தனையும் எல்லாமே இருக்கு. எல்லாமே என்ன கூட்டம்? அணுக்களின் அணு கூட்டம். அணு என்பது ஆற்றலா இல்லையா? ஆற்றல் தாங்கய்யா. இருக்கா இல்லையா ஆற்றல்? ஆமா. ஒரு அணு உடைச்சிங்கன்னா எவ்வளவு ஆற்றல் வருது இல்லையா? அப்ப அணுனாலே ஆற்றல் தானே. சரி, இது எங்கிருந்து வந்திருக்க முடியும் இந்த ஆற்றல்? அப்ப அதுல ஆற்றல் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? ஒவ்வொரு அணுவிலையும் ஆற்றல் இருக்குன்னா அது இருக்கக்கூடிய ஆற்றல் சின்ன ஆற்றலா பேராற்றலா? சரி, முதல்ல ஆற்றல் சொல்லிட்டீங்க. அப்புறம் அதுல வேற என்ன இருக்க முடியும்? அறிவு. பேரறிவு. எப்படி சொல்றீங்க? அது தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஐயா, தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால அது வந்து அது இன்னும் அங்கெல்லாம் போக வேண்டாமா? அம்மா, நீங்க அங்க போய் நீங்க பார்க்கவே இல்லையே இன்னும். இங்க இருந்துட்டு பேசிட்டு இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சுட்டு, கண்ணில் பாக்குறத வச்சுட்டு, காட்சிகளை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அழுத்தம் ஐயா, அழுத்தம் பேராற்றல் இல்லம்மா. அது அறிவு. அந்த அறிவு தான் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? சூழ்ந்தழுத்தும் ஆற்றலா இருக்கு. இல்லங்கம்மா, அது ஆற்றல் தானே சொல்றீங்க. அறிவுங்கிற வார்த்தை எங்க இருக்கு? எங்க இருந்து வந்தது? அதுக்கு என்ன டெஃபனிஷன்? தரம் மாறி 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 வருது இல்லங்கய்யா, அதானங்கய்யா அறிவு. இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல. அறிவு அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபனிஷன் சொல்லுங்க. அறியும் திறன் உள்ளது அறிவு. அறிவு.
மகிழ்ச்சி அழகா இயல்பூக்கமா சொல்றாங்களே, இருக்குது. அறியும் இயல்பூக்கமா திறனுள்ளது இருக்குது. அறிவு. அழகா சொல்லிடுறாங்களே, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிவேர் இஸ் கான்ஷியஸ்னஸ். எல்லா பொருட்களிலும் இயக்கங்களிலும் இருக்கக்கூடிய இயக்க சீர்மை நியதியே அறிவு. நீங்க சரிங்களா? சுத்த வெளியில தானங்க ஐயா கேக்குறீங்க. அப்ப சுத்த வெளியோட அறிவை சொல்லுங்க ஐயா. இருங்க. என்னோட கேள்வி என்னன்னா, எந்த ஆற்றலும் தன்னைத்தானே இயக்கிக் கொள்ள முடியுமா? எந்த ஆற்றலா இருந்தாலும் சரி, தன்னைத்தானே இயக்கிக் கொள்ள முடியுமா, இல்ல வேற ஒண்ணு அது இயக்குமா? ஐயா அறிவையும் ஆற்றலையும் பிரிக்க முடியாது இல்லையா? இருங்கம்மா, எந்த ஆற்றலானாலும் தன்னைத்தானே இயக்கிக் கொள்ள முடியுமா, இல்ல அதுதான் வேறொரு சொல்றேன். ஆற்றல் தான் அது அறிவை இயக்க முடியும்? கொண்டுதான் அது இயக்க முடியும்ன்றதுக்காக தான் சொல்றேன். வேறொரு ஆற்றல் தான் அதை இயக்க முடியும் இல்லையா? ஆமா. அப்போ எல்லா அணுக்களிலேயும் ஒரு இயக்க சீர்மை நியதி இருக்கு. எந்த பொருளா இருந்தாலும் சரி, அணுவா இருந்தாலும் சரி, அண்டமா இருந்தாலும் சரி, பிரபஞ்சமா இருந்தாலும் சரி, உயிரினமா இருந்தாலும் சரி, எதுவானாலும் இயக்க சீர்மை நியதி இருக்கு. அப்படின்னா எல்லாத்துக்குள்ளரையும் அறிவு இருக்கு. அப்படின்னா எது அதுல இயக்கிட்டு இருக்குன்னா சுத்த வெளிதான். அதனால அறிவு என்ற தன்மை அங்கே இருக்கிறது. அது என்ன அறிவு? பேரறிவு. அவ்வளவுதான். இப்ப பேராற்றல், பேரறிவு ரெண்டு வந்துருச்சா? மூணாவது, எல்லாமே எதுல இருந்து வந்தது? சரி, இது வந்ததுனால அது குறைஞ்சு போச்சா? இல்ல. எவ்வளவு எடுத்தாலும் குறையாம இருக்குல்ல. ஆமா. அதனாலதான் அது பேர் பூரணம், வற்றாயிருப்பு. சரி, இது எல்லாம் எதுல இருக்கு? சுத்த வெளியில் தானே இருக்கு. ஆமா. அப்ப எல்லாத்துக்கும் இடமாக இருப்பதும் சுத்த வெளியே. ஆமா. ஸ்பேஸ். சோ இடமாக, ஆற்றலாக, அறிவாக எல்லாம் அங்க இருந்தது இங்க தெரியுது. அப்ப இங்க எல்லாம் இருக்குது அப்படின்னா அங்க இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஆமா. சரியா? இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. அது சரியா தப்பா அப்படிங்கறத நாம கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் நானு. கேள்வி கேட்டு புரிய வைக்கிறது யாருக்குமே நம்ம புரிய வைக்க முடியும் தானே. சரிங்களாங்க ஐயா? ஆமாங்க, கேள்வி கேட்டு விவாதிச்சு நம்ம அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு நேரம் பேசணும். ஒரு நாள் முழுசா பேசியிருக்கோம். உள்ளம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு 8 சிறப்பு இயக்கங்கள்ல ஒரு முடிவுக்கு வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் அது மனசுல அந்த பேசினதுல இருந்து ஏன் அந்த முடிவுக்கு வந்தோங்கிறது வரைக்கும் இருக்கு. பை சான்ஸ் ஃபியூ டேஸ் பேக் ஒரு பாடல் எடுத்து படிக்கும் போது அதுல உள்ளத்தை பத்தி மகரிஷி எழுதியிருக்கிறது அவ்வளவு அற்புதமா பொருந்தி வந்திருக்கு. ஆச்சரியம் தாங்க. இது ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஐயா அப்பயும் சாமிஜி இல்ல அதுக்கு பேரு சுத்த வெளின்னு பேரு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பாக்கலாம். சுத்த வெளி அப்படின்னா ஒன்றுமே இல்லாததுக்கு பேர் சுத்தம் இல்லையா? ஆமா, அதெல்லாம் நானும் கேட்க வந்தேன். ஒன்றுமே இல்லாதது சுத்தம். அப்ப ஏதாவது இருந்ததுன்னா அது பேர் என்ன சொல்லலாம்? பூரணம். இல்லைங்கம்மா, மண்டலம். இல்ல, சுத்த வெளின்னு ஒன்ன சொல்றோம் அப்படின்னா அப்ப இன்னொரு வெளின்னா அதுல என்ன இருக்க முடியும்? அது கூட வேற ஏதாவது சேர்ந்திருந்தா சுத்தமா இல்ல. அவ்வளவு. நீங்க ஒரு ஸ்லேட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்லேட் சுத்தமா இருக்கு. அதுல ஒரு குழந்தை ஏதாவது எழுதிடுதுன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்லேட் சுத்தமா இருக்கா? சுத்தமா இல்ல. ஒரு பேப்பர் பாத்தீங்கன்னா ஒயிட் பேப்பர், அது சுத்தமா தானே இருக்கு. நீங்க எழுதிடுறீங்க ஏதாவது, அப்போ அந்த எழுத்துக்கு இடையில எல்லாம் பேப்பர் இருக்கா இல்லையா? அப்ப எழுதின பேப்பருக்கும் எழுதாத பேப்பருக்கும் நீங்க வித்தியாசம் சொல்லும் போது என்ன சொல்லுவீங்க? இது எழுதின பேப்பர், இது ஒண்ணுமே எழுதாத சுத்தமான பேப்பர். புரியுதா? புரியுதுங்களா? அப்ப பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடியது சுத்தவெளிதான். ஆனா அதுல அணுக்கள்லாம் இயங்கிட்டு இருக்கு. அதனால அது காந்தவெளி, பொருட்களோடு இணைந்த சுத்தவெளி. சரிங்களா? சரிங்களா? நம்மளாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோமா, எல்லாரையும் கேட்கிறோமா?
பதிலும் வரமாட்டேங்குது, அதனாலதான் நான் பதில் சொல்றேன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க பொருட்களோடு வளமுடன். நிறைந்த சுத்தவெளின்னு எப்படிங்க ஐயா சொல்ல முடியும்? என்னங்கம்மா? பொருட்களோடு நிறைந்த சுத்தவெளி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப பேப்பரோட எழுதிட்டீங்கன்னு வச்சுங்க, பேப்பர் பிளஸ் எழுத்து தானே. ஆமா. இப்ப சுத்தவெளி எல்லா இடத்துலயும் இருக்கு, அங்க சுத்தமாவே இருக்கு, இங்க பொருட்களோட சேர்ந்திருக்கு. இல்ல மேடம் கேக்குறது ஒரு விஷயத்துல கரெக்ட். அதனாலதான் சுத்தவெளிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க வேண்டாம். ஆனா சுத்தவெளிங்கிற வார்த்தையை மகரிஷி வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காருங்கிற போது இல்லைங்கய்யா, நான் சொல்லி முடிக்கிறேன். அது அதனால எங்க வந்து ஒரு பொருள் இருந்தாலும், ஒரு அணு அசைந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய காந்தம் நிறைந்த காந்தவெளி. இப்ப சுத்தவெளி என்பது பிரபஞ்சத்துக்குள்ள காந்தவெளியா இருக்கு. சரிங்களா? சரிங்கய்யா. வெளியில இந்த பிரபஞ்சத்தை தாண்டி இருந்தா சுத்தவெளி, பிரபஞ்சத்துக்குள்ளோர காந்தவெளி. அப்படின்னா காந்தம்னா என்ன? அதே சுத்தவெளிதான் காந்தம்னாலும். அதாங்கம்மா கான்சியஸ்னஸ். சுத்தவெளி என்பது கான்சியஸ்னஸ், ஸ்பேஸ், அருள் பேராற்றல். அது பேராற்றல் இல்லையா? காந்தம் அப்படிங்கிறது 2 தன்மைகள் இருக்கணும். ஈர்ப்பு ஆற்றல், விளக்கு ஆற்றல். ஆமா. அப்போ அதனாலதான் வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்தவெளி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மகரிஷி நல்ல தெளிவா சொல்றாங்க. ஏனென்றால் அணு அசைந்து கொண்டிருக்கிறது, அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் நிரம்பி கொண்டு தான் இருக்கும் பிரபஞ்சம் முழுவதும். அதனால இது பேர் காந்தவெளி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ அதனாலதான் மகரிஷி ஒரு பாட்டுல சொல்றாருங்க, காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய். மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்ப துன்பம் யாவும் மாயகாந்த விளைவுகள். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உளம். வேதருக்கும் வணிகருக்கும் பொதியுது விருந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. சரிங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இருட்டுல இருந்து வெளிச்சத்தை பார்க்கலாமா? பார்க்க முடியாதா? பார்க்க முடியும். இருட்டுல இருந்துகிட்டு வெளிச்சத்தை பார்க்க முடியுமா முடியாதா? முடியும். வெளிச்சத்துல இருந்துட்டு இருட்ட பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. முடியாது. வெளிச்சத்துல இருந்துட்டு மேல வானம் இருட்டா இருக்கு, பார்க்கதானுங்க செய்யறோம். இல்லையே, அது வெளிச்சம்ங்கிறது கொஞ்சம் வெளிச்சம் தானே. வெளிச்சத்துக்குள்ள இருந்துகிட்டு இருட்ட பார்க்க முடியுமா? கொஞ்சோண்டு இருட்ட பார்க்க முடியாது. அவ்வளவுதான். அதே மாதிரி தான் மனதை கொண்டு மனதை கொண்டு அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அறிவை உணர்தல் கொஞ்சம் கஷ்டம். ஆனா அறிவு நிலையில இருந்து நீங்க மனசுல இருக்கிறது எல்லாமே பார்க்க முடியும், அசைறதெல்லாம் பார்க்க முடியும். ஜீரோக்கு போயிட்டீங்கன்னா எல்லாமே உங்களால பார்க்க முடியும். கீழே போகணும், எல்லாத்துக்கும் கடந்து கீழே போகணும். மகரிஷா தான் சொல்றாங்க அண்டர்ஸ்டாண்ட். என்னது? எல்லாத்தை விட அண்டர் எது சொல்லுங்க பார்க்கலாம்? அடிநிலை. எல்லாத்தை விட அடிநிலை. சொல்லுங்க. சுத்தவெளிதான். அப்ப அங்கிருந்தா எல்லாமே ஆரம்பிக்குது. அப்படின்னா அது அறிவா இருக்குது. அந்த அறிவு தான் நம்ம கிட்ட வந்து மனமா இருக்குது, பொருட்களா இருக்குது, ஆற்றலா இருக்குது. அப்போ அங்கிருந்து எதையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கறத மகரிஷி சொல்ல வராங்க. அப்போ இயற்கை என்பது அசைவற்றிருந்து அசைந்து ஆற்றலாகி ஆற்றலின் தொகுப்பான
இந்த விண்ணுல இருந்து பிரபஞ்சம் வரைக்கும் நம்ம வரைக்கும் வந்துருச்சு இல்லையா? ஆமா. இப்போ நம்ம இது கொஞ்சோண்டு தான் கேள்வி கேட்டிருக்கிறோம். இது எல்லாமே நம்பிக்கையா உண்மையா? ஐயா, உணர்வதற்கு முன்னால் நம்பிக்கை, உணர்ந்த பிறகு உண்மை. தெரிஞ்சுக்கிட்டாலே உண்மைதானம்மா. உண்மை. ஓகேயா? உணர்வதற்கு தெரிஞ்சுக்கிறது நீங்க சொல்றதா நான் உணர்றதுன்னு சொல்றேன். அதான் தெரிஞ்சுக்கிட்டாலே தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மைதானே. முன்னாடி உண்மை அது எல்லாருமே நம்பிக்கை. தெரிஞ்சுக்க முடியுமே. ம். உணர்வு என்பது அனுபவம், அது ஓகே. தனிப்பட்ட மனிதனது. ஆனா உண்மை என்பது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். இப்ப கேள்வி கேட்டு கேட்டு புரிந்து கொண்டோம். இப்ப தெரிஞ்சுக்கொண்டோம். அப்ப உண்மைன்னு தெரிஞ்சிட்டோம். அப்ப எல்லாருக்கும் அதை உணர்த்தலாம் இல்லையா? தாராளமா. அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, எல்லோருக்கும் உணர்த்தலாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உமையின்றி முட்டிமோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அப்ப எல்லோருக்கும் உணர்த்துறதுக்குத்தான் நமக்கு என்ன வேணுங்க? வேதாத்திரியம் வேணும். வேதாத்திரியம் வேணும். எல்லாரும் உணர்ந்துக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சீங்க, பிரச்சனையே இல்லையே. அப்ப இறை உணர்வும் அறநெறியும் இயல்பா வந்துடும் இல்லையா? இப்ப நம்ம எல்லாரும் கையில செல்போன் வச்சுட்டு இருக்கிறோம், அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். எஸ். ஆனா அது எப்படி இயங்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? சரி, நம்ம உடம்ப பயன்படுத்திட்டு இருக்கிறோமா, இல்ல உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா நம்மளை பயன்படுத்திட்டு இருக்கா? எல்லாரும் ஆனா உடம்பு இருக்குது, அது தெரிஞ்சிட்டு இருக்கிறோமா? இல்லைங்கம்மா, இதெல்லாம் முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அவர்கள் உடல் நலத்தை கெடுத்துக் கொள்வார்களா? மனதை கெடுத்துக் கொள்வார்களா? வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வார்களா? பிறர் வாழ்க்கையை கெடுப்பார்களா? இதெல்லாம் நடக்காது இல்லையா? அப்ப எல்லாருக்கும் புரிய வைக்கணும் இல்லையா? புரிய வைத்தாலே போதும். உணர வைத்தல் வேறு, புரிய வைத்தல் வேறு. புரிந்து கொண்டால் தானாக உணர்ந்து கொள்வாங்க. ஆமா, அதை நோக்கி தானா போக ஆரம்பிச்சிருவாங்க, தானாவே வர ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? வேற யாராவது கேள்விகள் இருந்து கேட்கட்டும். இதுவே வேற ஐயா, இப்படி உங்க ஸ்டேட்மெண்ட் இப்படின்னு சொன்னாக்கா, இப்போ வெளிச்சத்தில் இருட்டு, இருட்டில் வெளிச்சம் பண்ணாக்கா இன்பத்தில் துன்பமா, துன்பத்தில் இன்பமா ஐயா? ரெண்டும் ஒண்ணுதான். இப்பதான் அதான் பாடணும். இன்பம் துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள். காந்தத்துல பாத்தீங்கன்னா 2 தன்மை இருக்கு, ஆமாவா? ஒண்ணு அலைத்தன்மை, இன்னொன்னு நிலைத்தன்மை. சரியா? ரொம்ப சரிங்க. ஒண்ணு அலைத்தன்மை, இன்னொன்னு நிலைத்தன்மை. எப்ப அலைத்தன்மை வந்துருச்சோ அந்த இடத்துல இன்பம், அது அளவுமுறை மீறும்போது துன்பம். அதுவே நிலைத்தன்மையை நோக்கி நீங்க போறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ இயல்புக்கு வந்துடுறீங்க. இன்பம் துன்பம் மாறி இயல்புக்கு வர்றீங்க. அப்ப இயல்புக்கு வரும்போது அமைதி. அந்த அமைதியிலேயே இன்னும் ஆழமா போனீங்கன்னா பேரின்பம். அப்ப நிலைத்தன்மையில 2 உணர்வுகளும், அலைத்தன்மையில 2 உணர்வுகளும். அங்க அந்த இடத்துல இன்பம் துன்பம் தனித்தனியா கிடையாது அப்படின்னு எடுத்துக்கணுமா? தனித்தனியா இல்லவே இல்லைன்னு தான் சொல்றாங்க. மாயகாந்த விளைவுகள், அவ்வளவுதான். இன்பத்தின் அளவு முறை மீறிச்சுன்னா அது துன்பம், துன்பத்தின் அளவும் முறையும் குறைஞ்சிருச்சுன்னா அது இன்பம். துன்பமா ஒரு கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டம் குறைஞ்ச இன்பம் தானே. அருமை ஐயா, we are all blessed ஐயா, வாழ்க வளமுடன். சரிங்களாங்க ஐயா? 100க்கு 100 பங்கு சரி ஐயா. அப்போ அப்ப மனிதனுக்கு எடுத்துட்டீங்கன்னா இன்பம் துன்பம் நிறைய இருக்கு. ஆனா அமைதிங்கிறது, அமைதல், அமைதி, பொருந்துதல். அப்போ அது எப்படி வரணும்? அப்ப காந்தத்தை புரிஞ்சுக்கிட்டா, காந்தத்தை எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காந்தத்தை புரிஞ்சுக்கிட்டா கடவுளை புரிஞ்சுக்கலாம். காந்த நிலை உணர்ந்து நில், கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய். அப்ப கடவுளை புரிஞ்சுக்கணும்னா எதை புரிஞ்சுக்கணுங்க? காந்தத்தை புரிஞ்சுக்கணும். காந்தம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. காந்தம் தான் சயின்ஸ் தானே.
காந்தம் அப்படின்னா சயின்ஸா இல்லையாம்மா? அப்படின்னா ஆமாய்யா. ஜெயபாலையா சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஒழுங்கா. வாழ்க வளமுடன். அப்ப காந்தத்தை அருமை. புரிஞ்சுக்கிட்டோம்னா கடவுள் தன்மை புரிந்து கொள்ள முடியும். அந்த காந்தமே எப்படி கருமையத்துல இருந்து செயல்படும் புரிஞ்சுட்டோம்னா அறிவை புரிஞ்சுக்க முடியும். இல்லைங்களா? பழனிசாமி ஐயா, காந்தத்தின் இருப்பு கண்களுக்கு எட்டாதுன்னு ஒரு பாடல் சொல்லுவாங்க. கருத்து கேட்டும் இல்ல. ஆமா, அதான் இருப்பு நிலை, இயக்கவின் விரிவலை, காந்தம் இந்நான்கும் பேரியக்க மண்டலத்தின் மூல தத்துவங்கள். கருப்பொருளாம் காந்தத்தின் இருப்பு கண்களுக்கு எட்டாது, கருத்ததுவாகி கருத்தூன்றி கலங்காமல் விரிந்து நின்ற மனநிலையில் விளங்கிவிடும் உண்மை நிலை. அது மூல நிலை உணர்றதுக்கு மனதை கொண்டுதான் உணர முடியும் அப்படிங்கறத. விண் முதல் மண் வரை அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஜெயபாலனா சொல்லுங்க குரு. வாழ்க. வேற பக்கம் போயிட்டு இருக்கா? சரியா இருக்குங்க. சரி, நீங்க சுத்த வெளிக்கு அது ஏன் சுத்தம் சொல்லும் பொழுது எனக்கு அர்த்தம் அப்படி அது அசுத்த வெளி அப்படின்னு சொல்லக்கூடாதா? வேற ஒண்ணு கலந்துட்டா அது அசுத்தம் சொல்றோம், அவ்வளவுதானே? இல்ல, நம்ம வார்த்தையில அப்படித்தானே. ஆமா சுத்தம்னா ஆமா. இது. அப்ப அசுத்த வெளி, சுத்த வெளி, அசுத்த வெளின்னு பிரிச்சுக்கலாமா? பேர் கொடுக்கலாமா? அந்த அசையாத நிலையில சுத்த வெளின்னு சொல்றோம், வேற ஒண்ணு கலந்த நிலையில காந்த வெளின்னு சொல்றோம். அசுத்த வெளிங்கிறது நல்லா இல்லைங்கிறதுனால அதை காந்த வெளின்னு சொல்லிடுறோம். இல்ல, மைண்ட் எப்பயுமே இந்த குரங்கு பத்தி போக மாட்டேங்குது. அதனால அது அது சுத்த வெளிங்கிறதுக்கு சரிதான், விளக்கம் சரிதான். அப்ப சுத்தமா இருக்குது அப்படின்னா அதுல அசுத்தம் ஆயிடுது. அப்புறம் வேறொன்று கலந்த நிலை, ஆற்றல் கலந்த நிலை. அதாவது அது இருக்க வேண்டியதுல இன்னொன்னு வேற ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்ப அது 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 பேர் அப்போ அது கொஞ்சம் அந்த மனசு அப்படி வந்தது, சுத்த வெளிக்கு அசுத்த வெளின்னு சொல்லலாமா அப்படின்னா அது நமக்கு பிடிக்கல. அது வேற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கறதுனால தவிர்த்துக்கலாம். ஆனா சொல்றதுனால தப்பு கிடையாது. இப்ப பாருங்க, எல்லாருக்கும் புரிஞ்சுக்கலன்னா சுத்த வெளிங்கய்யா, புரிஞ்சுக்கிட்டா சுத்த வெளிங்க. அதாம இப்ப எல்லாருக்கும் வேற எதுவும் கலக்காத அப்படியே. அதனாலதான் அது பேர் இங்கிலீஷ்ல அழகா சொல்லிடுவாங்க, அப்சல்யூட் ஸ்பேஸ். அப்சல்யூட் ஸ்பேஸ் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம். நல்ல தண்ணி இருக்கு, தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான தண்ணி தான், சுத்த தண்ணி தான் நம்ம சொல்றோம் குடிக்கிற தண்ணிய. அதுல கொஞ்சோண்டு உப்பு போடுறீங்க, உப்பு போட்டு கலந்துடுறீங்க. இப்போ அந்த தண்ணி, இந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு, உப்பு தண்ணியா மாறி போச்சு இல்லைங்களா? இல்ல, அதான் அந்த மாதிரி மைண்ட்ல போட்டு வச்சதுனால அது வருது. இப்ப மத்தவங்களுக்கு நீங்க இவ்வளவு சொன்னதை விட இந்த அசுத்த வெளி மட்டும் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும். அதாவது சொல்லும் போது அதுல நீங்க நினைச்ச மாதிரி இல்ல, நான் நினைச்ச மாதிரியே அசுத்த வெளி சொல்லிட்டீங்க. நம்ம மன அலைச்சூழல் ஒரே வாழ்காலமுடன். வாழ்வோடும் அசுத்த வெளிக்கு அன்பர்கள் நிறைய இருக்காங்க போல. இல்ல, அது மைண்ட்ல விட டக்குன்னு ஏறிக்குங்க. நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாத. குரையா சொல்லுங்கம்மா. நான் காந்தவெளி தான். எனக்கு காந்தவெளி பதிஞ்சு போச்சு முன்னாடியே. அதனால அசுத்தத்தை இங்க எத்தரவே மாட்டேன். இல்ல, அது ஏன் அப்சல்யூட்ஸ் சொல்றாங்கன்னு சொல்றேன் பாருங்களேன். சால்வெண்ட் சொல்யூட்னு ரெண்டு இருக்கு. ஆமா, சொல்யூட்னா கரையக்கூடிய பொருள், சால்வெண்ட்னா கரைக்கக்கூடிய பொருள். கரைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கறதுனால ஆப்சன்ஸ் ஆஃப் சொல்யூட், அப்சல்யூட் ஸ்பேஸ். எதுவுமே கரையாத கலக்காத அப்படியே இருக்கு. ஆப்சன்ஸ் ஆஃப் சொல்யூட், அப்சல்யூட் ஸ்பேஸ். சால்வெண்ட்
சொல்யூட் கலைஞ்சிருச்சா அது காந்த வெளி, அவ்வளவுதான். அது சொல்யூஷனா இருப்ப. அப்ப உலகம் பூரா, இந்த பிரபஞ்சம் பூரா இருக்கிறது சொல்யூஷனா இருக்கு. என்ன சொல்யூஷன்? காந்த நிலை சொல்யூஷன், அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சுங்களா? கரெக்டா? அருமைங்க, புரிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் போட்டு இது பண்ணா நல்லா இருக்குங்க. அதே சமயத்துல நல்லது எல்லாம் கடவுள் தருகிறார் என்றால் கெட்டதை தருவது யார்? நல்லது எல்லாம்னு சொல்லலண்ணா. இல்ல உங்களுக்கு இல்லைங்கண்ணா, புதுசா ஒரு கேள்வி போட்டுக்கிறோம். சரி சரி. நல்லது கெட்டதுன்னு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சரி. நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே இல்லை. இறைநிலையின் இயக்க சீர்மைக்கு உங்களுக்கு அந்த நேரத்துல, அந்த விதத்துல, அந்த அளவுல எது ஒத்துக்கொள்ளுமோ அது நல்லது, எது ஒத்துக்கொள்ளாதோ அது கெட்டது, அவ்வளவுதான். மற்றபடி இயற்கையில நல்லது கெட்டதுங்கிறது இல்லவே இல்லை. உங்களுடைய இயக்க சீர்மைக்கு ஒத்து போச்சுன்னா உங்களுக்கு அது அந்த நேரத்துக்கு நல்லது, அந்த அளவுக்கு நல்லது, அந்த முறையில நல்லது. அதுவே கொஞ்சம் மாறிச்சுன்னா கெட்டது. அதனாலதான் மகிழ்ச்சி அழகா சொல்லிட்டாங்க, இயக்க சீர்மை மீறி தடைப்படுமானால் அதான் துன்பம். சூப்பர் சூப்பர். அப்ப நல்லது கெட்டதுன்னு இல்லவே இல்லை. ஒரு நேரத்தில் நல்லதா இருக்கிறது இன்னொரு நேரத்தில் நல்லதா இருக்காது. ஒரு அளவுல நல்லதா இருக்கிறது இன்னொரு அளவுல நல்லதா இருக்காது. ஒரு சூழ்நிலையில ஒருத்தருக்கு நல்லதா இருக்கிறது இன்னொருத்தருக்கு நல்லதா இருக்காது. ஐயா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் ஐயா. ஆமா, அளவோடு இருந்தால் விஷமும் அமிர்தம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கரெக்ஷன்ஸ் ஐயா. வாழ்க. சரிங்களா? நான் வந்து நீங்க இவர் சொல்ற மாதிரி, ஜெயபாலையா சொல்ற மாதிரி வந்து நான் ஏத்தே பாக்குறோம். ஆனா நீங்க வந்து நிறைஞ்சே பாக்குறீங்க, அதுதான் வித்தியாசம். இல்லைங்கய்யா, நெகட்டிவ்னு எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரேன் நானு. ஐ அக்ரி. நெகட்டிவ் பாசிட்டிவ்னு எதுவுமே கிடையாது. பாசிபிலிட்டி இருக்கா, அதாவது அது பாஸ் பண்ணி போக முடியுதா, அப்போ அது வந்து பாசிட்டிவ். தடைப்படுதா, தேங்குதா, அப்போ அது வந்து நெகட்டிவ், அவ்வளவுதான். ஐயா சுத்த வெளியில காலம் பத்தி பேசவே இல்லை ஐயா. இல்லம்மா, இதுலயே வந்து டைம், அதாவது அடிப்படையான விஷயங்கள் புரிஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் வந்து காலம் எல்லாம் கொண்டு போயிடலாம். சரிங்க சரிங்க. ஒன்னொன்னா கொண்டு போலாம் அப்படிங்கறதுனாலதான் அதை நான் காலத்தை தொடவே இல்லை. தொடரும் தொடரும். காலம் இருந்தா தொடரும். ஒரு சின்ன கதை இன்னைக்கு படிச்சேங்க. சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க ஐயா. அது கங்கை ஆத்துல நாய் ஒண்ணு, ஒரே முரட்டு நாய் வந்து பிணத்தை சாப்பிட்டுட்டு இருக்குது. மத்த நாய்களும் சண்டை போட்டுட்டு இருக்குது. எல்லாரும் பார்த்துட்டு அவங்கவுங்க ஒண்ணு சொல்றாங்க. பகிர்ந்துண்ணும் பண்பில்லாத இழிவிரைவில் ஒரு சீடர் சொல்றாரு, நாய் ஜாதியில் வலுத்தவன் வைத்ததான் சட்டம்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆளுக்கு சொல்லும் போது விவேகானந்தர் முறை வந்து அவரு சொல்றாரு, சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இறையர்களின் ருசி கண்ட உண்மையான ஞானிகள் அலட்டிக் கொள்ளாமல் அமைதியாக ஆனந்தமாக அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். அதை நெருங்குவதற்கு வைக்கில்லாத வாசா ஞானிகள், அதாவது வாயளவில் மட்டும் ஞானிகள், ஆங்காங்கே மேடை போட்டு சொற்பொழிவும் காலச்சமும் பட்டிமண்டபம் நடத்தி கொண்டிருக்கிறாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் மற்றவங்களுக்கும் என்ன பாருங்க, எவ்வளவு வித்தியாசம். எங்க எதுவா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நல்லதுதான் அவங்களுக்கு பார்க்க தோணுது. மற்றவங்க அவங்கவுங்க சௌரியத்துக்கு எடுத்து போட்டு இது என்னாச்சு அது என்னாச்சுன்னுகிட்டு இருக்கோம். அது நெகட்டிவ் பதிகிற அளவுக்கு நெகட்டிவ்னு ஒரு வார்த்தை சொல்றோம், நெகட்டிவ் இல்லைங்கிறது வேற. நம்ம நினைக்கிறது நேர் எதிர் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி அட்ராக்டிவ் ரிப்பல்ஸ் அப்படி வச்சுக்கலாம். அது மாதிரி ரெண்டா இருக்குது. அது நம்ம நெகட்டிவ்னு பேர் கொடுத்துக்கிறோம். ஆனா அதை கூட அவரு வந்து நாய் சாப்பிட்றத கூட வேற கோணத்தில் தான் பாக்குறாங்க. ஞானிகளுடைய பார்வை வேறு. அந்த மனப்பக்குவத்துக்கு வந்து விட்டால் எதுவுமே தப்பா தெரியறது இல்லை. இல்லைன்னா குறைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். சூப்பருங்கண்ணா, அருமையான கதை. ஒரு இதுல
ஐயா வாழ்க வளமுடன். இது சொன்ன உடனே எனக்கு ஒரு ஜென் கதை ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. அதாவது ஜப்பான்ல ஒரு ஜென் துறவி நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்ப துறவிகளை பார்த்தா எல்லாரும் ஏதாவது ஒரு இது கொண்டு வந்து கொடுத்து வணங்குவாங்க. அந்த மாதிரி அந்த ஒருத்தர் அவசர அவசரமா போய் கடையில போய் கேக் ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்து அவர்கிட்ட கொடுத்தாராம். அந்த ஜென் துறவி கேக்க சாப்பிட்டாராம். சாப்பிட்டு முடிச்ச உடனே ஐயா எனக்கு ஏதாவது ஒரு நற்செய்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க அப்படின்னாராம். அந்த ஜென் துறவி அவரை நேரா பார்த்துட்டு கேக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாராம். அந்த மாதிரி இருக்கு இப்ப ஒரு நாய் சாதம். அவங்க அவங்க உயர்நிலையில இருக்கவங்க அவங்க எந்த வேலையில ஈடுபட்டு இருக்காங்களோ அதுல முழுதுமா ஈடுபட்டு இருப்பாங்க, ஈடுபடணும் அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்ற மாதிரி அந்த பதில் இருந்தது. இப்ப ஐயா சொன்ன அந்த நாய் கதையும் அப்படிதான் இருக்கு. அது அதனுடைய வேதாந்தத்தை அனுபவிச்சுட்டே தான் இருக்கு தனியா அப்படிங்கிற மாதிரி. வாழ்க வளமுடன். தொகுப்பு சொல்லிருங்களா யாராவது இன்னைக்கு என்ன பேசணும் அப்படின்னு? இவங்களை கூப்பிடுங்க. பத்மினி அம்மா. ஐயோ இதாங்க ஏன் இக்கட்டா விட்டுட்டீங்க. ஒரு இன்னைக்கு கேள்வி கேட்டு நான் கேட்டுக்கிட்ட ரெக்வஸ்ட் ஆச்சு அவர்கிட்ட. ஒரேடியா நீங்க தேங்க்யூ பேசுங்க. ஐயா. தேங்க்யூ ஐயா. ஜெயபால் ஐயா கேட்டாரு. ஒரு கேள்வி கேட்டு எல்லாரையும் பதில் சொல்ல வைங்க, அப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக முடியும் அப்படின்னாரு. இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எப்படி இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சுத்தவெளி என்றால் என்ன ஐயா? இன்னைக்கு தொகுப்பு சுத்தவெளி என்றால் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, எவ்வாறு சுத்தவெளி என்று அழைக்கிறோம், சுத்தவெளியில் என்னென்ன இருக்கு இல்லை, அதனுடைய தன்மைகள் என்ன, 4 தன்மைகள்ல 3 பார்த்தோம் இன்னைக்கு. அந்த மாதிரி கேள்வி கேட்டு அதனுடைய சரி நெட் ரிசல்ட் ஓகே. இது மாதிரி கன்டினியூ பண்ணிக்கலாமா இல்ல இதை மாற்றி அமைக்கணுமா? நீங்க பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு மாதிரி கொஞ்சம் மாத்திக்கலாம். இல்ல இது இப்படி இருக்கு. கொண்டே இருந்ததற்கு விளக்கம் கிடைத்தது ஐயா. நன்றிகள். வாழ்க வளமுடன். எனக்கு நெட் ரிசல்ட் வேணும். ஒரே வார்த்தையில சொல்லுங்க. வேதாத்திரியம் என்பது உண்மை, நம்பிக்கையா உண்மையா? உண்மை. வேதாத்திரியம் என்பது தத்துவமா விஞ்ஞானமா? விஞ்ஞானம். இவ்வளவுதான், இதுதான் வேணும். ஐயா வாழ்க வளமுடன். இப்ப இந்த கருத்து தொடர்கள்ல இதுல ஒரு மாறுபட்ட பார்வைய கொடுக்கலாமா? அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? மகரிஷியோடைய அதுக்கு வேறு விதமான பார்வை கொடுக்கலாமா கூடாதா? இப்ப வேண்டாம். சரி, மாறுபட்ட பார்வைகள் எல்லாம் நாம பேசிக்கலாம். இது ஒருத்தருக்கு ஒரு விளக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல அந்த வழியில அப்படியே அவங்க போயிட்டே இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா பதிஞ்சுக்கிட்டே போகும்.